Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the SQL series, வந்து நம்ம subqueries பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்குவரிங்கிறது வந்து பேசிக்லி ஒரு query வந்து இன்னொரு queryயோட ரெஸ்பான்ஸை எடுத்து யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம சப்குவரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு இல்லையா, இப்போ இந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ அந்த சேலரி ஃபீல்டில் ஆவரேஜான சேலரி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் அந்த ஆவரேஜான சேலரியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆவரேஜுக்கு மேலே இருக்காங்க, அதாவது யாரெல்லாம் அபோவ் ஆவரேஜா சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட டாஸ்க் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அகெயின் அந்த ஆவரேஜ் வேல்யூவை யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட் பீப்புள் ஹூ ஆர் getting a salary that is more than this average. Okay, so இப்போ இந்த ரெண்டு பார்ட்டை வந்து நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ let's see how it's done. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஸ் டேட்டாபேஸ் கொடுக்குறேன். ஓகே, there is something wrong. Hospital spelling தப்பு. Find select star from employees. என்ன பிரச்சனை? மேலே செமிகோலன் கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயீஸ் இருக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இதில் இருக்கிற சேலரி எல்லாமே வந்து எடுத்து அதில் ஆவரேஜ் சேலரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணலாம், அது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் தான். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஸ்டாருக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்து கொடுக்கலாம் ஏவிஜி ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அண்ட் when I run this எனக்கு ஆவரேஜ் சேலரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருது. ஸோ திஸ் இஸ் ஒன் query. இது வந்து ஒரு query அப்படின்னு சொல்லலாமா? இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்கிற எல்லாரும் சேலரியோட ஆவரேஜ் இதுதான், அதை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, எனக்கு வந்து யாரெல்லாம் இந்த ஆவரேஜை விட அதிகமான சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த query எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ செலக்ட், இப்போ எனக்கு வந்து நேம் அண்ட் எம்ப்ளாய் ஐடி கமா நேம் ரெண்டும் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்ப்ளாய் ஐடி கமா நேம் அண்ட் சேலரியும் வந்து வாங்கிக்கலாம். சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி இஸ் கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அண்ட் இந்த சேலரி இஸ் கிரேட்டர் தேன் என்ன வேல்யூவாக இருக்கணும், இதுதான் வந்து நம்மளோட ஒரு ஆவரேஜ் வேல்யூவாக இருக்கணும். ஸோ இப்போ அந்த ஆவரேஜ் வேல்யூனா என்னது, இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 484375 அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். 484375. ஓகே, திஸ் இஸ் நாட் த query, நான் ஒரு சாம்பிளுக்காக பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேர் கோம்ஸ் ஏகே இவங்க ரெண்டு பேருமே வந்து அபவ் ஆவரேஜ் சேலரி வாங்குறாங்க, மித்த எல்லாருமே வந்து பிலோ ஆவரேஜ் சேலரி தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இதே மாதிரி நீங்கள் ரெண்டு பார்ட்டாக இதை கண்டுபிடிச்சிடலாமே நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த queryல வந்து இப்படி ஒரு ஹார்ட் கோடா பண்ணி ஒரு வேல்யூ வைக்க முடியாது. பிகாஸ் இப்போ நாளைக்கே வந்து 40 பேர் புது எம்ப்ளாயிஸ் ஆட் ஆகுறாங்க, அந்த 40 பேருக்குமே சேலரி 10,000 வச்சுக்கோங்க, இந்த ஆவரேஜ் வந்து சிக்னிஃபிகண்டாக குறைஞ்சிரும். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபிக்ஸடாக இங்கே ஒரு வேல்யூ வைக்கிறது இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சப்குவரியாக இதை வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான query இருக்குல்ல, இங்கே இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான queryயை யூ கேன் என்க்ளோஸ் இன்சைட் அ பேராந்தசிஸ், ஒரு பேராந்தசிஸ் பிராக்கெட்டுக்குள்ள போட்டு அதை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட நார்மல் query. செலக்ட் எம்ப்ளாய் ஐடி நேமு சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி இஸ் கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு வேல்யூவை கொடுக்கணும். அந்த வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு சப்குவரியை கொடுக்குறீங்க. ஓகே, இந்த வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு சப்குவரியை கொடுக்குறீங்க. இந்த சப்குவரி வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சு ஒரு வேல்யூவை கொடுக்கும். அந்த வேல்யூ வில் பி acting as the value for this where condition. ஓகேவா? இப்போ let me run this. It's going to give us the same result. exact same result வருது. ஓகே, ஸோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சப்குவரியாக இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. ஸோ சப்குவரினா பேசிக்லி நீங்கள் ஒரு இதே பிளாக்கெட்ஸ்குள்ள என்க்ளோஸ் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு query தான். அது ரன் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி you are using an other query, running an other query. இதுதான் நீங்கள் எழுதியிருக்க query. இந்த queryயோட சப்குவரி தான் வந்து இது. ஓகே, ஸோ சப்குவரிங்கிறது எப்படின்னா,
இந்த மெயின் query ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக இதுக்கு தேவைப்படுற ஒரு சின்ன போர்ஷன் தான் வந்து இந்த சப் query அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் கேன் பி வெரி குட் எக்ஸாம்பிள். அண்ட் இந்த இடத்துல கிரேட்டருக்கு பதிலாக நீங்கள் லெஸ் கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த பிலோ ஆவரேஜாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கிடைக்க போகிறாங்க. திஸ் இஸ் ஃபைன். இதே மாதிரி யூ கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் வித் திஸ் சப்குவரி. நிறைய இடத்துல வந்து இப்போ இன்டர்வியூ கொஸ்டின்ஸோ அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துல வருதுன்னா இந்த சப்குவரி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். லெட் மீ ஜஸ்ட் திங்க் ஆஃப் another எக்ஸாம்பிள் வேர் திஸ் குட் பி யூஸ்ஃபுல். எம்ப்ளாயீஸில் இருக்க எல்லாமே பார்ப்போமா? ஓகே, சரி. இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுன்னா, யாரெல்லாமே வந்து ரீனாவோட சபார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஓகேவா? அதாவது எந்த எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்கும் ரீனா வந்து மேனேஜராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஓகே, ஹூ ஆர் ரிப்போர்ட்டிங் டு ரீனா, சாரி ரீனா கிடையாது, ரதி வச்சுக்கலாம். ஏன்னா ரீனாக்கு யாரும் ரிப்போர்ட்டிங் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹூ ஆர் ஆல் ரிப்போர்ட்டிங் டு ரதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ யாரெல்லாம் ரதிகிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது யாருக்கெல்லாம் ரதி மேனேஜராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இப்போ இதில் இருந்து நீங்கள் வந்து அவங்களோட நேம் அண்ட் சேலரியை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் நேம் கமா சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, செலக்ட் நேம் கமா சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அண்ட் யாருக்கெல்லாம் ரதி வந்து மேனேஜராக இருக்காங்க. ஸோ ரதி மேனேஜருங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க, வேர் மேனேஜர் அண்டர்ஸ்கோர் ஐடி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரதியோட மேனேஜர் ஐடியை கொடுக்கணும். அதாவது ரதியோட எம்ப்ளாயி ஐடியை கொடுக்கணும். ரதியோட எம்ப்ளாயி ஐடி என்னது 1. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 1ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ரீனா, ராஜா, ஏகே இவங்க 3 பேருக்கும் மேனேஜர் வந்து ரதி. ஆனால் என்ன பிரச்சனைனா எனக்கு ரதியோட எம்ப்ளாயி ஐடி தெரியாது. இப்போ நான் இந்த டேபிளை பார்த்தேன் கொடுத்துட்டேன், பட் எனக்கு ரதியோட எம்ப்ளாயி ஐடி தெரியாது. ஐ ஜஸ்ட் நோ ஹர் நேம் இஸ் ரதி அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த எம்ப்ளாயி ஐடியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு query எழுதணும். ஸோ அதை எப்படி எழுதலாம், செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சாரி நேம் வேண்டாம், நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து எம்ப்ளாயி ஐடி. ஸோ செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு ரதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நேம் ரதின்னு இருக்குது, யாருக்கு, அவங்களோட எம்ப்ளாயி ஐடி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு query-ஆ. ஸோ ரதி அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த query ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் ரதிங்கிற பேரில் ஒருத்தவங்க தான் இருக்காங்கிறதுனால ஒர்க் ஆகுது, இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். பட் இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ ரதியோட எம்ப்ளாயி ஐடி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எம்ப்ளாயி ஐடியை யூஸ் பண்ணி இந்த மேலே இருக்கிற query-யை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் 1 ஈக்குவல் டு 1 மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த சப்குவரியை அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, நான் வந்து இது அந்த லைனுக்கு போல இங்கேயே வச்சுக்கிறேன். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் நேம் அண்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், நேமையும் சேலரியும் எடுக்க போகிறீங்க எம்ப்ளாயி டேபிளில் இருந்து. மேனேஜர் ஐடி வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, நேம் வந்து ரதியா யாருக்கு இருக்குதோ அவங்களோட எம்ப்ளாயி ஐடியை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு சப்குவரி எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். இந்த சப்குவரியில் உள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அது ரன் ஆகி 1ங்கிற வேல்யூ கொடுக்கும். ஸோ இந்த 1 வில் பி புட் ஹியர் அண்ட் அந்த அவுட்டர் query வந்து ஃபர்தராக எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இஃப் ஐ ரன் திஸ், இவங்க 3 பேரும் வந்து தே ஆர் ரிப்போர்ட்டிங் டு ரதி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சப்குவரி எழுதணும். ஸோ இதில் வந்து 2 விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஸோ இட்ஸ் லைக் அ காம்பினேஷன் ஆஃப் 2 queries. ஓகேவா? இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து ரதியாவும் இருக்கலாம் ஆர் கோம்ஸாவும் இருக்கலாம். ரதி, கோம்ஸ் இவங்க 2 பேருக்குமே வந்து 2 பேரோட ரிப்போர்ட்டிங்கும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். who are all reporting to ரதி அண்ட் கோம்ஸ் ஆர் ரதி ஆர் கோம்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரதி கமா கோம்ஸ். ரதியோட ரிப்போர்ட்டிங்கும் நம்மளுக்கு வேணும், கோம்ஸோட ரிப்போர்ட்டிங் டூவும் வேணும், 2மே வேணும்னு வச்சுக்கோங்க.
அப்போ இந்த query எப்படி நீங்கள் மாடிஃபை பண்ணுவீங்க? ஸோ இப்போ இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு ரதிங்கிறதுக்கு பதிலாக ரதி ஆர் கோம்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த போர்ஷன் எழுதிடலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டார் வேணுமா நம்மளுக்கு? முதல்ல எம்ப்ளாயி ஐடி மட்டும் தானே வேணும். எம்ப்ளாயி ஐடியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்தராக இது பண்ணோம். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு ரதி ஆர் நேம் இஸ் ஈக்குவல் டு கோம்ஸ். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணுறப்ப ரதியோட எம்ப்ளாயி ஐடியும் கிடைக்கும், கோம்ஸோட எம்ப்ளாயி ஐடியும் கிடைக்கும். இது ரெண்டும் கிடைச்சிட்டா இப்போ இந்த ரெண்டு எம்ப்ளாயி ஐடியில் இருக்கிறவங்களும் மேனேஜராக உங்களுக்கு இருந்தாங்கன்னா உங்கள் மேனேஜர் ஐடி வந்து இந்த ரெண்டு 1ஆ இருந்தாலும் சரி 4ஆ இருந்தாலும் சரி அவங்கள நம்ம எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலாம்? அகைன் செலக்ட் star from employees where manager underscore id ஈக்குவல் டு போட முடியாது. ஏன் ஈக்குவல் டு போட முடியாதுன்னா ஈக்குவல் டு வந்து ஒரு வேல்யூவாக இருந்துச்சுன்னா போடுவோம். நம்மளுக்கு இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அதாவது ஸ்பெசிஃபிக்லி இந்த இடத்துல 2 வேல்யூஸ்னு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன போடணும்? இன் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ மேனேஜர் ஐடி இன் அப்படின்னு போட்டுட்டு நான் இதை வந்து இந்த சப்குவரிங்கிறதுனால இதை வந்து நான் பேராந்தசிஸ்குள்ளே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இவங்க எல்லாருமே வராங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஐடி எய்தர் 4ஆ இருக்கும் அல்லது 1ஆ இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கோம்ஸோட ரிப்போர்ட்டிங்கும் நீங்கள் எடுத்துட்டீங்க, ரதியோட ரிப்போர்ட்டிங்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இன் கூட கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் பேசிக்லி அது ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ரிசல்ட்டை நீங்கள் ஃபர்தராக திரும்ப யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இட். இதுதான் வந்து சப்குவரி. இது வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லலாமா? ஓகே, ஸோ 25,000 யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட மேனேஜர் நேமை வந்து பிரிண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ print manager names of employees whose salary is 25,000. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதில் நீங்கள் 2 விஷயத்தை எடுக்கணும். முதல்ல எம்ப்ளாயீஸ் whose salary is 25,000 அப்படிங்கிறத எழுதணும். அதுதான் உங்களோட சப்குவரி. ஸோ அதை எப்படி போடுவீங்க? சிம்பிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லக்கூடாது. செலக்ட் எம்ப்ளாய் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி ஈக்குவல் 25,000 கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் 25,000 சம்பளம் வாங்குறாங்களோ அவங்களோட எம்ப்ளாய் ஐடிஸ்லாம் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? இவங்களுக்கெல்லாம் மேனேஜர் ஐடி வந்து நீங்கள் எடுக்கணும். ஆர் நீங்கள் வந்து டேரெக்டாகவே என்ன பண்ணலாம்? செலக்ட் எம்ப்ளாய் ஐடின்னு எடுக்கிறதுக்கு பதிலாக செலக்ட் மேனேஜர் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி ஈக்குவல் டு 25,000 கொடுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் 25,000 சேலரியாக இருக்குதோ அவங்களோட மேனேஜர் ஐடி எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க. ஓகே, சிம்பிள், அதை மட்டும் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் 25,000 சேலரியா இருக்கோ அவங்க எல்லாரோட மேனேஜர் ஐடி எடுங்க. மேனேஜர் ஐடி எடுத்துட்டு அதை ஃபர்தரா இந்த மேனேஜர் ஐடி ரிட்ரைவ் பண்றீங்களா, இதுதான் உங்க சப்குவரி. அதோட ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு மேனேஜர் ஐடி வந்து கிடைச்சிடும், யாருக்கெல்லாம் வந்து 25,000 சேலரியா இருக்குதோ. அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? உங்களோட அவுட்டர் கொரி எழுத போறீங்க. அவுட்டர் கொரியில உங்களுக்கு என்ன வேணும்? செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் எம்ப்ளாய் ஐடி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு உங்க சப்குவரியோட ரிசல்ட்டை போட போறீங்க. ஐ ஹவ் லிட்ரலி டோல்ட் யூ த ஆன்சர் ஸ்ட்ரைட் அவே. நீங்க இதை ட்ரை பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சப்குவரிஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு பண்ண சொல்றேன். ஸோ பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.